شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறுந்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் பிரகாரமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் ஏற்றுக்கொண்டு வழிநடக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அனைத்து வழிகாட்டுதல்களையும் முடியுமான வரைக்கும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரியதொரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட பல்லாயிரக்கணக்கான நபிமார்களில் இறுதியாக இறுதி தூதராக இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகு அழிகிற வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே தோன்றுகிறார்களோ அத்தனை பேர்களும் தன்னுடைய வழிகாட்டியாக எடுத்து நடக்க வேண்டிய அளவுக்கு இறுதி தூதர் என்ற முத்திரை குத்தப்பட்டுத்தான் இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பன்முக ஆளுமைகள், தனிப்பெரும் ஆளுமைகள் தொடர்பாக நாம் அத்தனை பேரும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு காணப்படுகிறது. அந்த வகையில்தான் புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய முதல் 7 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பன்முக ஆளுமைகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த 63 வருடங்களை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது 23 வருட காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தன்னுடைய தூதுப்பணியை இந்த உலகத்திலே செய்திருக்கிறார்கள். 23 வருட காலங்கள் முஹம்மது என்ற இடத்தை தாண்டி முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்ற மிகப்பெரியதொரு பணியை இந்த உலகத்திற்கு செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய
பன்முக ஆளுமையை பற்றி பார்க்கிற போது தனித்தனியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல தலைப்புகளை அடுக்கிக் கொண்டே போகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சில பேரை நாம் வாழ்க்கையில் பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வாழுகிற நம்ம அத்தனை பேரையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் ஒவ்வொரு துறைகளிலே ஆளுமைகள் காணப்படும். ஒரு பாடசாலையினுடைய அதிபராக ஒருவர் இருந்தால் பாடசாலையை மிக சிறப்பாக, அவருடைய காலேஜை கல்லூரியை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்துகிற ஆளுமை அவரிடத்தில் இருக்காது. அருமையாக ஸ்கூலை நடத்துவார், ஸ்கூலுடைய வளர்ச்சியெல்லாம் அருமையாக இருக்கும், கட்டிடங்கள் நன்றாக வளர்ந்து கொண்டு வரும், மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள், மாணவிகள் நல்ல கல்விமான்களாக உருவாக்கப்படுவார்கள். இவ்வாறு எல்லாம் பாடசாலையை வளர்த்தெடுப்பதற்கு, தன்னுடைய குழந்தையை வளர்த்தெடுப்பதற்குரிய ஆளுமை இல்லாமல் இருக்கும், அல்லது தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்குரிய ஆளுமை இல்லாமல் இருக்கும். மனைவி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க, புள்ள கோச்சிட்டு போயிருப்பா. இப்படி பல பேரை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய மருத்துவரால் மற்ற துறைகளில் ஆளுமை செலுத்த முடியாத பல சந்தர்ப்பங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஒருவர் செயல்படுவார், நாட்டை நல்லபடியாக வளர்ச்சி பாதையில் அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வார். அவருக்கு அதற்குரிய ஆளுமைகள் காணப்படும். ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணி கொள்வதற்காக அல்லது தான் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகுக்கு காட்சிப்படுத்தப்படுவதற்காக தன்னைத்தானே அபிவிருத்தி செய்து கொள்ள முடியாத ஒரு ஆளுமையற்றவராக அவர் காணப்படுவார். இப்படி பல பேரை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஏதாவது ஒரு துறையில் நல்லபடியாக இருப்பாங்க, மற்ற துறையில் அவருடைய ஆளுமை வெளிப்படாது. ஒரு துறையில் நல்ல அறிஞராக, நல்ல ஒரு பேராசிரியராக அறியப்படுகிறவர் மற்ற பல துறைகளில் அடிமுட்டாளாக அறியப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் இப்படி ஒரு மனிதரால் இந்த உலகத்திலே வாழ முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நீங்க எந்த துறையில எடுத்தாலும் அவர்கள் அந்த துறையிலே உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய மனிதராக இருப்பாரே தவிர மற்றவர்களுக்கு கீழே கொண்டு வந்து வைக்கிற ஒரு மனிதராக நபிகள் நாயகம் இருக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு செய்தி, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டா, உலகத்திலே தோன்றிய மிகச்சிறந்த தாக்கத்தை உண்டாக்கிய மனிதர்கள் யார் என்ற ஒரு பட்டியலை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார். ஒரு கிறித்தவ மனிதர், அவர் வெளியிட்ட புத்தகம் தி 100 என்று வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தினுடைய முதலாவது நபராக முகமது நபி அவர்களைத்தான் அவர் தொகுத்திருக்கிறார். 100 பேரை தொகுக்கிறாரு, மிகச்சிறந்த மனிதர்கள் என்று தொகுக்கிறாரு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியவர்கள் என்ற பட்டியலை தான் தொகுத்தெடுக்கிறார். மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியவர்களுடைய பட்டியலில் முதலாவது இடம் யாருக்கு வழங்கப்படுது தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர் சரியா இருந்தா அவருடைய பாணியில யாருக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கனே? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்க ஜீசஸ் தானே பெரிய ஒரு மகானாக மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் அவரே என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த மனிதருடைய வரலாற்றை நான் புரட்டி படிக்கிற போது எனக்கு அந்த இடத்தை இவரை தவிர வேறொருவருக்கு வழங்க முடியவில்லை. முதலாவது இடத்தை கொடுக்கிறதா இருந்தா இவருக்கு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அனைத்து விதமான வழிகாட்டல்களையும் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆளுமைகளில் பலவிதமான பகுதிகளாக பிரித்து நோக்கப்பட வேண்டிய பல ஆளுமைகள் இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவனாக நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்சி தந்தார்கள், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ரசூலுல்லாஹ் எப்படி ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார்கள், ஒரு நாட்டினுடைய இராணுவ தளபதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே ஆட்சி புரிந்தார்கள் என்பதையெல்லாம் தனித்தனியாக பார்ப்பதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இந்த உலகத்தினுடைய மக்களுக்கான வழிகாட்டியாக எப்படி இந்த உலகத்திலே தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்தினார்கள் என்பதை ஆரம்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்றெல்லாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஏற்றுக்கொள்வதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இறை தூதுப்பணியை ரசூலுல்லாஹ் எந்த விதமான ஆளுமையோடு அதை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இறை தூதுப்பணி இருக்குது இல்லையா, ஒருவர் இறை தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொள்வது, நான் இறை தூதர் என்று பிரச்சாரம் செய்வது, இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரையில இறை தூதுப்பணியை ஏற்றுக்கொள்வதே ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஆளுமைகள்ல மிகப்பெரிய ஆளுமை அது. நான் ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ்வால் அறிவிக்கப்படுகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்வது சாதாரண விஷயமா? அது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்த்தோமா இல்லையா? எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை ஏச்சு பேச்சுக்கள், அத்தனையும் சகித்து கொண்டுதான் இறை தூதுப்பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாவில் தொழுகை நடத்துகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உக்பத் இப்னு அபீ முஹைத் என்று சொல்லக்கூடியவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போய் மேலே எழும்புறாங்க. உடனே ஒரு துண்டை கழுத்தில் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தை உக்பத் இப்னு அபீ முஹைத் என்பவன் நெரிக்கிறான். நெரிக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. ரெண்டு சம்பவம் நடக்கும் காபத்துல்லாவில். ஒன்று கழுத்தை நெரிப்பது, இன்னொன்று நபிகள் நாயகத்துடைய கழுத்திலே ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல்களை போடுவது. இந்த ரெண்டு சம்பவங்கள் நடக்கிற போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஒரு நாதி இல்லாத நிலை இருக்கும். காபத்துல்லாவில் போய் தொழுகிறாங்க, பின்னாடி வந்து கழுத்தை நெரிக்கிறான். நெரிக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துடிக்கிறார்கள். அந்த இடத்திற்கு வருகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்தவுடன் ஓடோடி வந்து உக்பத் இப்னு அபீ முஹைத்தை இழுத்து வீசிவிட்டு அந்த இடத்திலே ரசூலுல்லாவை காப்பாற்றி விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹுதான் என்னுடைய கடவுள் என்று சொன்னதற்காக ஒருவரை கொல்ல பார்க்கிறீர்களே. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு சொன்ன கான்செப்ட் என்ன? அல்லாஹ் தான் கடவுள்னாங்க. அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னதற்காக ஒருவரை கொலை செய்ய பார்க்கிறீர்களே அப்பா, இது நியாயமா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களை நோக்கி கேட்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் பல பேரும் கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற இன்னொரு சம்பவம் தான் அதே கஅபத்துல்லாவில் நடக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சுஜூதிலே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல்களை ஒருவன் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் போட்டு விட்டான். ரசூலுல்லாஹ்வுல எந்திரிக்க முடியல. ஒட்டகத்தினுடைய அழுகிய குடல்னா ஒரு ஒட்டகம் அந்த சந்தர்ப்பத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிற எதிரிகள் பேசிக்கொள்கிறார்கள். எப்படி தெரியுமா? முகம்மது தொழுது கொண்டிருக்கிறார், அவருடைய தொழுகையை கெடுக்க வேண்டும், அவரை கேவலப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும். இந்த செயலை செய்வதற்கு யார் தயார்? ஒரு ஆள் எந்திரிக்கிறான், நான் அசிங்கப்படுத்துறேன். இதை செய்யறதுக்கு சமூகத்தில் 10 பேர் இருப்பாங்க. ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுவீங்க, ஊருக்குள்ள அப்பதான் தௌஹீது வருதுன்னு வைங்க. அவனுக்கு அடிக்கிறதுக்கு, மிதிக்கிறதுக்கு, அவனை கேவலப்படுத்துறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு அதுக்குன்னு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ் அவர்களுக்கே நேர்வழியை கொடுத்து விட்டால் அவர்கள் தான் மிகச்சிறந்த ஏகத்துவவாதிகளாகவும் ஊருக்குள்ளே பரிணமிப்பார்கள். இந்த ஒரு பெருங்கூட்டம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கோரிக்கையை விடுத்ததோட ஒருவன் எழும்பி வந்து நான் முகம்மதை கேவலப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு இடத்துக்கு போய் அழுகிய ஒட்டகத்தினுடைய குடல்களை எடுத்துக்கொண்டு வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்திலே போட்டு விடுகிறான். ரசூலுல்லாஹ்வால எந்திரிக்க முடியலை. ரசூலுல்லாஹ்வோட கழுத்திலே ஒட்டகத்தினுடைய குடல்கள் இருக்குது, அது அகற்றப்பட்டால் தான் எழும்ப முடியும், அவ்வளவு பாரமாக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், நான் அப்பொழுது கையாலாகாதவனாக இருந்தேன், எனக்கு சக்தி படைத்தவனாக நான் இருக்கவில்லை, இருந்திருந்தால் நான் நபிகள் நாயகத்தை காப்பாற்றி இருப்பேன், என்னால் முடியாத ஒரு நிலை இருந்தது, காப்பாற்றணும்னு ஆசை இருக்குது, ஆனால் காப்பாற்ற முடியலை, பயம். இப்படியான ஒரு நேரம் இருக்கல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறுமியாக இருக்கிறார்கள். ஓடோடி வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றியதோட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் என்ன பேசியிருப்போம்? கொஞ்சம் பொறுத்துக்குங்கடா, கவர்மெண்ட் உண்டாகும் வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்,
கவர்மெண்ட் வரட்டு எல்லாரையும் தூக்குல போட்டுருவேன், இப்படித்தானே சொல்லுவோம். அல்லது எங்களுக்கு அதிகாரம் வரும்ல, யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் இருக்கல உங்களை எல்லாம் பார்த்துக்கிறோம், இது மாதிரி பேசுவோம். இல்லைன்னா ஊருக்குள்ள போய் நம்ம சொந்தக்காரங்க 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து எனக்கு இப்படி செஞ்சு விட்டாங்கன்னு அடி தட்டி வெட்டு குத்தா போயிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஆளுமை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் தெரியுமா? அந்த இடத்தில் தங்களுக்கு இருக்கிற சொற்பமான கூட்டம், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, மக்களுடைய தொகை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒரு மைனாரிட்டி குரூப்பாகத்தான் ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிறாங்க. 10 வருட இஸ்லாமிய பிரச்சாரம் மக்காவிலே நடக்கும். ஆனால் மைனாரிட்டி குரூப் பெரிய அளவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மக்காவில் வளரல. மதீனாவில் தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது. மக்காவில் இருக்கிற நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கும்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. மானசீகமான முறையில் மக்கா காபிர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், இறைவா அபூ ஜஹலை நீயே பார்த்துக்கொள், அலைக பி உத்பத் இப்னு ரபியா, உத்பத் இப்னு ரபியாவை நீயே பார்த்துக்கொள், ஷைபத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியாவை நீயே பார்த்துக்கொள், வல் வலீத் இப்னு உத்பா, வலீத் இப்னு உத்பாவை நீயே பார்த்துக்கொள், வ உமையத் இப்னு கலஃப், உமையத் இப்னு கலஃபை நீயே பார்த்துக்கொள் என்றெல்லாம் அந்த இடத்திலே இருந்த காவிர்களுடைய மிகப்பெரிய தளபதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் சொல்லி கஅபத்துல்லாஹ்வுல சத்தம் போட்டு பிரார்த்திக்கிறாங்க. ஒரு சொற்பமான கூட்டம் தான் இருக்குது, மைனாரிட்டி குரூப் தான். ஆனால் மக்காவில் போய் தொழுகிறாங்க. தொழுது இப்படி ஒரு ஆபத்து வருகிறது, ஆபத்து வந்தால் திருப்பி அடிக்கக்கூடிய அளவில் அவங்கள்ட்ட பலம் இருக்கல. ஆனால் என்ன பலம் இருக்குது தெரியுமா? அடிக்காவிட்டாலும் வார்த்தையால் சொல்லுகிற பலம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கையேந்தி சொல்றாங்க, சத்தம் கேட்கிற அளவுக்கு, அவர்கள் அதை செவிமடுக்கிற அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவிர்களுடைய பெயரையெல்லாம் சுட்டிக்காட்டி இவர்களை எல்லாம் நீயே பார்த்துக்கொள் ரப்பே என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விடுகிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்லுகிறார், நான் பத்ர் போர்க்களத்திலே இந்த அத்தனை பேரையும் பார்த்தேன், கிட்டத்தட்ட 7 பேர். இந்த 7 பேரையும் பத்ர் போர்க்களத்திலே பார்த்தேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரிலே தோற்று மாண்டு போயிருந்த காபிர்களை பாலும் கிணற்றுக்குள் தூக்கி எறிந்து புதைத்தார்களே, அப்படி புதைக்கப்பட்டவர்களில் இவர்கள் எல்லாம் அடக்கமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே நீயே பார்த்துக்கோ நீயே பார்த்துக்கோன்னு, இவர்கள் அத்தனை பேரும் அங்கே புதைக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு யுத்தம் தாங்க, மக்காவினுடைய ஈர கொலையே கலண்டு விழுந்தது. மக்கா ரசூலுல்லாஹ்வே சொல்லுவாங்க, பத்ரு போர் நேரத்தில் எதிரிகளுடைய படையை பார்த்து மக்கா தன்னுடைய ஈரலையே கக்கி விட்டது அப்படிம்பாங்க. ஏன் கக்கி விட்டதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அங்கே ஒரு பயம் கிடையாது, முத்து பேரும் திரண்டு வந்திருப்பாங்க. பொதுவாக எதிரிகளை பொறுத்தவரையில் சத்தியத்துக்கு எதிராக திரளும் போது அத்தனை பேரும் திரளுவார்கள். நீங்கள் பார்ப்பீங்க, தௌஹீத்வாதிகளுக்கு அடின்னு கேள்விப்படுவீங்க. அடித்தது யாரான்னு பார்த்தா பள்ளி தலைவர் முன்னாடி நிற்பான், பள்ளி செயலாளர் முன்னாடி நிற்பான், ஊரில் உள்ள பெரிய மனுஷங்க பூரா முன்னாடி நிற்பாங்க. நாம் என்ன நினைப்போம் தெரியுமா? வெக்கங்கட்ட வயலுவலாக இருக்கிறாங்களே, கொஞ்சம் கூட ரோசமானம் இல்லையா? ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக இருந்துக்கிட்டு பெரிய மனுஷன் செய்கிற வேலையாடா இது, இப்படி நாம் நினைப்போம். இது நம்முடைய சத்தியவாதிகளுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் அசத்தியவாதிகளுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? ஊர் பெரிய மனுஷன்னாலே உலகத்தில் உள்ள எல்லா கேவலமான வேலையும் செய்கிறவன் தான் ஊர் பெரிய மனுஷன். நிறைய பேரை பார்க்குறீங்கல்ல, நிறைய பள்ளி தலைவர்கள் எடுத்து பாருங்க, 1 நம்பர் வட்டி எடுக்கிறவன் அவனா இருப்பான், வரதட்சணை எடுத்து கல்யாணம் முடிச்சவன் அவனா இருப்பான், உலகத்தில் இருக்க அத்தனை அயோக்கியத்தனத்தை பண்றவன் அவனா இருப்பான். தாடி முகத்தில் இருக்காது, பள்ளி பக்கமே ஆளை காணாம இருக்கும். ஆனா பள்ளி தலைவர் யாரு? ஆளே இல்லாம தெரிவு செய்வாங்க. பாத்துக்கீங்களா? பள்ளியில் ட்ரஸ்டி போர்டு தெரிவு நடக்கும், ஆளே அங்கே இருக்க மாட்டான், அவர் தான் தலைவராக வரணும்ன்றாங்க. என்னன்னு கேட்டு அவருக்கு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. என்ன மரியாதை? 1 நம்பர் பொறுக்கின்னு அர்த்தம், அல்லது 1 நம்பர் அயோக்கிய பையன் அர்த்தம். இது மாதிரி ஆக்கள் எல்லாம் ஒரு சத்தியத்துக்கு எதிரான ஒரு களம் என்றால் திரண்டு விடுவார்கள். இஸ்லாத்துக்கு எதிராக இவர்கள் திரண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மானசீகமாக ஒரே ஒரு தாக்குதல் தான் நடத்தினார்கள், ஆயுதத்தால் தாக்கல. இறுதி கட்டம் ஆயுத போரில் இவர்கள் வீழுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடத்தை அங்கே காணப்பட்டது. இன்னொரு சந்தர்ப்பம், மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அமைத்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தாங்க ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி, பள்ளிவாசலுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து கடுமையாக திட்டிக்கிட்டு இருக்கிறான். திட்டிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வெளியே வந்து பார்க்குறாங்க. அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான், ரசூலுல்லாஹ் அமைதியாகவே இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொந்தளிப்பான நிலை. முகம்மது நபிக்கு ஏசுறானே, இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறானே,
அப்ப சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவனை தாக்குவதற்கு முனைகிறார்கள். முனையும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தௌஹு, தாக்கிறாங்க, அவனை விட்டுருங்க, அவன் சொல்றதெல்லாம் சொல்லட்டும். ஏன் தெரியுமா? ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலா, யாராவது கடன் எடுத்திருந்தா கடன் கொடுத்தவனுக்கு கடனை யார் திருப்பி கொடுக்காத வரைக்கும் திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்பதான் சஹாபாக்களுக்கு விளங்குது, ரசூலுல்லாஹ் கடன் எடுத்திருக்கிறாங்க, இவன்கிட்ட கடன் வாங்கினதுனால தான் திரும்ப ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஏசுறான். ஏசும்போது ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன கேட்டுக்கிட்டு இருப்போமா? நாம் என்ன செய்வோம் தெரியுமா? கடன் எடுத்தாச்சு, கடனை டைமுக்கு 6 மாசத்துல திருப்பி தர்றேன்னு சொல்லியாச்சு, கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, வந்து நிற்கிறாண்டு வைங்க, கேட்டு வெக்கம் இல்லையாடா, தரமாட்டீங்கிறியே, நீ எல்லாம் மனுஷனாடான்னு கேட்டாண்டு வைங்க, என்ன வெக்கம் இல்லைன்னு கேட்டியா? உண்மையிலே வெக்கம் இல்லை தானே. ஆனால் என்ன கோபம் வரும் தெரியுமா? கடன் கொடுக்கலையே என்ற கவலையை விட எனக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டுட்டான், எனக்கு கை நீட்டி பேசிட்டான், எனக்கு அடிக்க வந்துட்டான், எனக்கு திட்டான், என் குடும்பத்தை இழுத்து பேசிட்டான், இப்படி பொத்துக்கிட்டு கோபம் வருதா இருந்தா கடனை கொடுக்கணுமா இல்லையா? கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கடனை கொடுத்தவனுக்கு. கடன் எடுத்தவன் அதை பொறுத்து கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அதனால தான் பொறுத்து கொண்டு அதை ஒண்ணுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய வழிமுறைகளில் நமக்கு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் சாதாரணமானதல்ல, ஒரு கடன் எடுத்த விஷயம், சாதாரண சிம்பிள் மேட்டர் தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அவனுக்கு திருப்பி ஏசல, ஒன்றும் செய்யல. ரசூலுல்லாஹ் பொறுமையா இருந்துட்டு சொல்றாங்க, அவனுக்கு திட்டுவதற்கு அந்த உரிமை இருக்கிறது. பேச்சுரிமை என்பது அனைவருக்கும் சமானமானது. அந்த உரிமையை ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க. கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், அவுதுஹு சின்னன் மிஸ்ல சின்னிஹி, அவருக்கு நான் கடன் வாங்கிய ஒட்டகத்தின் அளவுக்குள்ள ஒரு ஒட்டகத்தை திருப்பி கொடுங்கள். ஒரு ஒட்டகத்தை தான் கடன் வாங்கியிருக்காங்க ரசூலுல்லாஹ், அந்த அளவுக்குள்ள ஒரு ஒட்டகத்தை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கடன் எடுத்தது குட்டி ஒட்டகம், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய ஒட்டகம், இப்போ என்ன செய்யறது? கடன் எடுத்ததை நாம என்ன பார்ப்போம்? அவன்கிட்ட எடுத்தது 10 லட்சம் ரூபா, சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கிடுவோம், கடைசி 5 ரூபா. ஆனால் அந்த நேரத்தில் அவன் கூட என்ன நிலைமை இருப்பான்? போனா போயிட்டு போகுது, தலைப்பாவோட தலையோட போக வேண்டியது தலைப்பாவோட போகுது, சரி 5 லட்சம் ரூபாயாவது தாடா. இப்படி எடுக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறீல்ல, அந்த கெஞ்சி கூத்தாடி ஏதாவது செஞ்சுதான் கொடுத்த கடனை திருப்பி எடுக்க வேண்டிய நிலை பல பேருக்கு இருக்கிறது. இது யார்கிட்ட காட்டுவாங்க? இந்த வீம்பெல்லாம் தனி மனுஷன்ட்ட, கவர்மெண்ட்டை காட்டுவாங்களா அல்லது ஒரு பேங்க்ல காட்டுவாங்களா? இதை காட்ட மாட்டாங்க. தனி மனுஷனா இருந்தா இவ்வளவு ஆட்டம் போடுவாங்க. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இல்லை, கொடுப்பதில் இருப்பதை கொடுத்து விடுங்கள், கடனை பொறுத்தவரையில் திருப்பி கொடுப்பதில் அழகிய முறை பேணப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடனை கொடுக்கிற நேரத்தில் மிக அழகான முறையில் அதை திருப்பி கொடுங்க, அது வட்டியெல்லாம் கிடையாது. நீங்க எடுத்தது 10 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க, கடனை திருப்பி கொடுக்கிற நேரத்தில் 10,50,000 ரூபா சேர்த்து கொடுக்குறீங்கன்னு வைங்க, எனக்கு இவ்வளோ நாளாக தந்துடுங்க. அவனா கேட்டா வட்டியாக போயிடும், அவன் கேட்கல. சில பேர் வட்டி அப்படி தானே எடுக்கிறான், 10 லட்சம் ரூபா தருவேன், 6 மாசத்துல 11 லட்சம் ரூபா தந்துடணும், அதான் வட்டி. அவன் கேட்கல, உங்களுக்கு 10 லட்சம் ரூபா தான் தந்தான், நீங்க கொடுக்கும் போது நல்ல வருமானம் வந்துச்சு, இவ்வளவு நாளா பொறுத்துக்கிட்டாப்ல, இந்தாங்க உங்களுக்கு ஒரு 11 லட்சம் ரூபா வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தா அது வட்டி இல்லை, அது கடனை அழகிய முறையில் திருப்பி கொடுப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண அற்ப விஷயம், ஒரு கடன் வாங்குவது, கடன் வாங்குகிற விஷயத்தில் கூட இறை தூதராக முகமது நபி அவர்கள் காட்டிய வழிமுறை இருக்கிறது. இந்த ஆளுமை இறை தூதர்களுக்கு மாத்திரமே உரிய ஆளுமைகள். யாரும் சாதாரணமாக ஒரு மனுஷன் இப்படி நடந்துட முடியாது. நாம் எல்லாம் கேள்விப்படுவோம், அந்த தத்துவவியலாளர் எப்படி தெரியுமா, ஓஷோ எப்படி தெரியுமா, சாக்ரட்டிஸ் எப்படி தெரியுமா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருந்து சொன்ன தத்துவங்கள் இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில ஒரு தனி பாடமே இருக்குது, தத்துவங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் தத்துவங்களாக பார்க்கப்படுகிற மிக முக்கியமான செய்திகளை ஒரு தனி தலைப்பாகவே இமாம் புகாரி அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். எடுத்து பாருங்க, இது ஒரு மனுஷன், சாதாரண மனுஷனால் இதை சொல்ல முடியுமா? ஒரு இறை தூதரால் மாத்திரம்தான் இப்படி பேச முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களோட ஒரு இறை தூதர் தான், மிக பிரம்மாண்டமான இறை தூதர், சாதாரண இறை தூதர் அல்ல, பல கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றப்படக்கூடிய மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வறுமையான நேரம், சஹாபாக்களுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மியாக உணவுகள் இருந்த நேரம்,
ஒரு ஆடு ஒன்று அறுத்து சாப்பிடுவதற்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆட்டை அறுத்து சமைச்சு எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. ஒரு 4 பேர் சேர்த்து தூக்குற அண்டா ஒன்று இருக்குது. அந்த அண்டாவில் போட்டு அதை சமைச்சு எடுத்துட்டு நபித்தோழர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு விரிப்பை போட்டு அதில் எல்லா சாப்பாட்டையும் கொட்டுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கொட்டி அத்தனை பேர் உட்காருங்க சாப்பிடுவோம்னு சொல்லி அனைத்து சஹாபாக்களை உட்கார வைத்து சாப்பிடுகிறார்கள். அப்படி சாப்பிட்ற நேரத்தில் ஆட்கள் கொஞ்சம் கூடுதலாக வர்றாங்க. சாப்பிடவே இல்லாத நேரத்தில் சாப்பாடு கிடைச்சா ஜனங்க கூட்டம் வருமா இல்லையா? கூட்டம் நிறைஞ்சிக்கிட்டு வரும்போது ரசூலுல்லாவால் உட்கார முடியலை. சம்மானம் கொட்டி பெரிய அளவில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஓரமாக சுருக்கமாக தன்னுடைய காலை வைத்து அமர்கிறார்கள். அப்போ ஒரு மனிதர் கேட்கிறார், என்ன இது இப்படி உட்கார்றீங்க, நீங்க இறை தூதர் ஆயிற்றே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா என்னை அடக்குமுறை செய்பவனாகவும் மமதை பிடித்தவனாகவும் ஆக்கவில்லை, பெருந்தன்மை கொண்டவனாகத்தான் ஆக்கி இருக்கிறான். நான் ஒரு அடக்குமுறை செய்கிற மமதை பிடித்தவனாக இருந்தா நான் இறை தூதர், எனக்கு ஒரு தனி சேர் ஒன்று இப்போ நடக்குதா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய வழிமுறையையும் நம்ம ஆலிம் சாக்கள் வழிமுறைகளையும் எடுத்து பாருங்க, ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம் இருக்குது. ஆலிம்சா யாருன்னு நாமளே அடையாளம் கண்டலாமா இல்லையா? ஒரு சபைக்கு போறீங்க, ஆலிம்சா உட்கார்ந்து இருக்கிற விதத்திலே தெரிஞ்சிரும் இவர் தான் ஆலிம்சா, தெளிவாக தெரிஞ்சிடும். ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போனா புதுசாக வருகிற மனிதர்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? பனில் முகமதுன்னு கேட்பாங்க. இவரில் யாருப்பா முகமது? இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ள இவரில் யார் இப்ராஹிம் ஒருத்தர் பேரை சொல்லிருப்பாங்க, ஆளை தெரியாம இருக்கும், அடையாளம் காண்டதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. அப்ப பேரை சொல்லி கேட்டுத்தானே புரியணும். இது மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த இடத்துல யார் முகமது கேட்டுத்தான் தெரிந்து கொள்வார்கள். ஆனா நம்ம சமூகத்தில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பள்ளிக்குள்ள வந்தா போது முஃப்தி யாருன்னு தெரிஞ்சிடும், பள்ளிக்குள்ள நுழையும் போதே ஆள் யாருன்னு தெரிஞ்சிருமா இல்லையா? ஆளையை மூடி ஒரு தலப்பாகையும் ஒரு ஜுப்பாவையும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அந்த ஆள் தான் இந்த ஆள்னு புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அல்லது நடக்கிற நடை, பேசுகிற பேச்சு, செலான் சொல்றதுல கூட பலமுறை பேச பார்த்துருக்கோமா இல்லையா? செலான் சொல்லும் கூட பாருங்க, ஒரு பணக்காரன் வந்தா செலான் சொல்றதுக்கு ஒரு ஏழை வந்தா செலான் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு மக்கள் வருவார்கள், ஒருவர் வருகிறார் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிறார். ரசூலுல்லாஹ் வலைக்கும் அஸ்ஸலாம் சலாத்துக்கு பதில் சொல்றாங்க, சொல்லிட்டு 10ன்றாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு யோசனை, இந்த திடீர்னு 10ங்கிறாங்க. திரும்ப இன்னொருத்தர் வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ங்கிறாரு, 20ங்கிறாங்க. மூன்றாவது ஒருவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்ட்டு 30ங்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஏன் 30 என்று சொன்னேன் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்றீர்கள் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்றீர்கள் 20 நன்மை, முழுமையாக சொன்னீர்கள் 30 நன்மை. சலாத்தை சொல்ற நேரத்தில் ஒருத்தர் சலாம் சொல்றாருன்னா சொன்னவருக்கு சொன்னதை போன்றோ அல்லது அதைவிட சிறப்பாகவோ பதிலளியுங்கள் என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாருன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லுங்க, இல்லைன்னா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் அல்லது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுங்க, சிறப்பாக சொல்லுங்கன்னு சொல்லி தருகிறது இஸ்லாம். நம்ம சமூகத்தில் எப்படி சலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல? ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமைக்கும் நம்ம ஆலிம் சாக்களுடைய ஆளுமைக்கும் உள்ள பாரிய வித்தியாசமே அதுதான். ஒருத்தர் ஒரு பணக்காரரை கண்டுபிடிய அவன் அந்த ஆள் வாசல்ல செருப்பை கழட்டும் போதே இங்கிருந்து சலாம் போயிடும். அந்த ஆள் செருப்பை தான் கழட்ட போயிருப்பான், கலட்டிக்கிட்டு இருக்கங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜியாருண்டுவார், அங்கே சலாம் கேட்டுரும், அங்கேருந்து வாலைக்கும் சலாம் முடிச்சு போயிடும். இதே நேரத்தில் ஒரு ஏழை அங்கே இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவையும்மா சலாம் அப்படிம்பாரு. பார்த்தீங்களா? ஒருத்தன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லி வாய் நிறைய முத்து மாறி சொன்னா இவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? சலாம், அவ்வளவுதான். இதே நேரத்தில் ஒரு பணக்காரன் வந்து சலாம் அவ்வளோ அப்படின்னா போதும், உடனே வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாத்தை பொறுத்தவரையில் யார் சொன்னாலும் சரி, அவனும் தான் சலாம் தான் சொல்றான், இவனும் சலாம் தான் சொல்றான். அதுல என்ன வித்தியாசம்? இந்த மனிதர்களை பாகுபாடு பார்ப்பது பார்த்திருக்கிறீர்களா? மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்ப்பார்கள். நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வு பார்க்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பார்ப்பான். ஒரே மனுஷனா இருப்பான், ஒரே டீயா இருக்கும், டீக்கு அவன் கொடுக்குற ரேட்டு 2 ரூபாயா இருக்கும். ஆனா ஒருவனுக்கு சிரட்டையிலும் இன்னொருவனுக்கு கிளாஸிலும் கொடுக்கக்கூடிய வளமை இந்த உலகத்திலே இருக்கிறது. அவனும் மனுஷன் இவனும் மனுஷன். ஏன் அப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? ஏற்றத்தாழ்வு காண்பிப்பது. இந்த ஏற்றத்தாழ்வுல ஒரு வகையான ஏற்றத்தாழ்வை இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு எதனையுமே நீங்கள் பார்க்க முடியாது. நான் அடக்குமுறை செய்யக்கூடிய
ஒருவனாக நான் இருக்கவில்லை, நான் பரந்துபட்ட மனதுடையவனாகத்தான் இருக்கிறேன் என்று ஒரு சாப்பிடுகிற நேரத்தில் கூட அனைத்து மக்களோடும் சேர்ந்து உண்ணக்கூடிய ஒரு வழிமுறையைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகுக்கு காட்டினார்கள். ஒரு மனிதர் ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வருகிறார். எப்படி வர்றார் தெரியுமா? ரசூலுல்லாட்ட வந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறார், இப்படி கையை கட்டி நடுங்கி நடுங்கி பேசுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க ஏன் நடுங்குறீங்க? அவர் என்ன நினைச்சிட்டு வர்றாருன்னா, மன்னர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறாரு. ஒரு ஜனாதிபதிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் நடுங்கிக்கிட்டு வந்து பேசுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காய்ந்த இறைச்சி துண்டை திண்டு வளர்ந்த ஒரு பெண்மணியினுடைய பிள்ளையாகத்தான் நானும் பிறந்திருக்கிறேன். என்னுடைய தாய் குறைசி குலத்திலே காய வைத்த இறைச்சிகளை சாப்பிட்டு வளர்ந்தவள். அப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்த ஒரு மனிதன் தானப்பா நானும். எனக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பயப்பட்டதற்குரிய நியாயம் என்ன? ஜனாதிபதி, ஆட்சியாளர், அரசர் என்று நினைத்துக்கொண்டு பயப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சாந்தமாக பதில் சொல்கிறார்கள், நீங்க ஏன் பயப்படணும்? நான் ஒன்றும் பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி வானத்திலிருந்து குதிச்சவன் இல்லப்பா. உங்களை மாதிரி உங்க உம்மா வாப்பா எப்படியோ அது மாதிரி தான் என்னுடைய உம்மா வாப்பாவும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இல்லாமல் வேறு ஒரு மனிதராக இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலை எடுக்க முடியாது. சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் குற்றம் இழைக்கிறார். மாயிஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்கிறார் தெரியுமா? விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறாரு. நீ போய் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுப்பா அப்படிங்கிறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தூய்மைப்படுத்துங்கன்னு சொன்னதோட உனக்கு நாசம் உண்டாட்டும், நீ அல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு தேடு அப்படின்னு அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வர்றாங்க. வந்து திரும்பவும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் தஹீர்னி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்னை சுத்தப்படுத்துங்கள், தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் திரும்பவும் போய் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுப்பான்னு அனுப்பிடுறாங்க. மூன்றாவது முறையும் வருகிறார், அப்படியே சொல்லுகிறார்கள். நான்காவது முறையும் வருகிறார், அப்படியே சொல்லிவிட்டு திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபீமா உத்தஹிருக்க, என்ன என்ன விஷயத்துக்கு ஒன்று தூய்மைப்படுத்தி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தூய்மைப்படுத்துங்க தூய்மைப்படுத்துங்கிறாரு. ரசூலுல்லாஹ் நான்காவது தடவை தான் கேட்குறாங்க. ஏன் நான்காவது தடவைண்டா ஒரே நாளில் 4 தடவை இல்லை, பல நாட்கள் கழிகிறது. பல நாட்களுக்கு பிறகு கேட்குறாங்க, என்ன விஷயத்துக்காக உங்களை தூய்மைப்படுத்த சொல்றீங்க என்று கேட்கும்போது அந்த நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், மினஸ் ஜினா, ஜினாவை விட்டும் விபச்சாரத்தை விட்டும் என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குற்றவாளியை எப்படி அணுகிறாங்க தெரியுமா? இறை தூதருக்கே உள்ள ஒரு தனிப்பட்ட ஆளுமை அது. நாமளா இருந்தா எப்படி அணுகுவோம் தெரியுமா? விபச்சாரம் பண்ணிட்டியா, மாட்டிட்டியா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வந்து சொல்லிட்டான்னு வைங்க, அவன் சொல்லி திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் அது போகும், விபச்சாரம் மாட்டிக்கிட்டார் ஆளு. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ் பார்க்கல. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து விபச்சாரத்தை விட்டு என்னை தூய்மைப்படுத்துங்க சொன்னதோட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அபிஹி ஜுனூனுன், இவருக்கு ஏதும் பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஏதும் உடலியல் ரீதியாக இவர் மூளை ஏதும் குழம்பி இருக்கிறதா? ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஒருவன் குற்றமே செய்தாலும் விபச்சாரமே செய்தாலும் நான் விபச்சாரம் தான் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள் என்று வந்து ஒத்துக்கொள்வது இருக்கிறதே, 1000ல் 10,000ல் லட்சத்தில் ஒன்று கூட நடப்பது என்பது ஆச்சரியம். குற்றம் செஞ்சுட்டு யார் வந்து சொல்லுவா தெரியுமா? ஈமானில் யார் முதிர்ச்சி அடைந்தவர்களோ, ஈமானில் யார் ஆழமாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பாவம் செய்தால் நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், என்னை தண்டித்து விடுங்கள், இந்த உலகத்திலேயே என்னுடைய பாவம் கழிந்து விட வேண்டும், நாளை மறுமையிலே நான் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்ற நிலைக்கு வருவார்கள். சில பேரை பார்ப்பீங்க, சாதாரண அற்ப விஷயமா இருக்கும், மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா மன்னிச்சுட்டு போயிருப்பான், அந்த விஷயத்துக்கு கூட மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு கௌரவம் பார்ப்பார்கள். நான் அவன் காலடிக்கு போறதா, அவங்கிட்ட போய் நான் பேசுறதா, எங்கிட்ட வந்து அவன் பேசட்டு, ஏன் காலடிக்கு அவன் வரட்டு, பரம்பரை பகையாக இருக்கும். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, குடும்பத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு,
பரம்பரையா பகையாளிகளாக இருப்பார்கள். காரணம் என்னன்னா, ஒரு குற்றம் செய்தவனை மன்னிக்கிற மனப்பான்மை அல்லது அவனை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் பல பேருக்கு இருப்பதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி முடிய ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவருக்கு பைத்தியமானு செக் பண்ணுங்க. ஏன்னா யாரும் இப்படி வந்து பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து சொல்றாரு, சஹாபாக்கள் போய் விசாரிச்சுட்டு வர்றாங்க, வந்து சொல்றாங்க, இல்லை நபிகள் நாயகமே தெளிவாக தான் இருக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்பி செக் பண்ணி முடிய அதுவும் இல்லைன்னு ஆகுது. திரும்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சாராயம் குடிச்சிருக்காரான்னு பாருங்க அப்படின்றதோட ஒரு நபித்தோழர் எழும்பி வந்து அவரோட வாயை ஊத சொல்லி சுவாசிச்சு பார்க்குறாரு. இந்த காலத்துலேயும் அது இருக்குது இல்லை? இந்த காலத்தில் டிரைவர் மார்க்கு செக் பண்ணுவானோ இல்லையா போலீஸால்? டிரைவிங் போக்கில் எப்போ மாட்டிக்கிட்டீங்கன்னா நைட்டு நேரத்தில் குடிச்சிருக்கியா ஊதுறான்னு கேட்பானோ இல்லை? இது வந்து சாராயத்தை வெளியே செக் பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. சில ஆட்கள் வந்து சாராயம் குடித்தா வாயில் புரியாது, வாசமே வராத அளவுக்கு இருக்கு, ஆனால் நல்லா மூக்கு முட்டியாக குடிச்சிருப்பான். இவனை வந்து செக் பண்ணி தான் புரிஞ்சுக்கிறேன்னு வெளிப்படையாக புரிகிற ஒரு முறை என்ன, வாயில வாசம் வந்தால் சாராயம் குடிச்சிருக்கிறான். இது மாதிரி செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா சாராயம் குடிச்சும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரே, இவர் மது அருந்தவும் இல்லை, இவர் பைத்தியக்காரராகவும் இல்லை என்று சொல்லும்போது, அப்படி என்றால் இவருக்கு தண்டனை கொடுங்கள், கல்லால் அடித்து இவர் ரஜும் செய்யுங்கிறாங்க. இந்த தண்டனையை விபச்சாரத்துக்கு கொடுங்கிறாங்க. அவர் விபச்சாரத்துக்காக தண்டிக்கப்படுகிறார், மரணித்தும் விடுகிறார். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தானதுக்கு பிறகு ஊருக்குள்ள மக்கள் எல்லாம் இரண்டு வகையாக பேசிக்கொள்கிறார்கள். எப்படி பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா? ஒரு கூட்டத்தார் இகழ்ந்து பேசுகிறார்கள், ஒரு கூட்டத்தார் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஒரு சாரார் மக்கள் சொல்லுகிறார்கள், அவரை அவருடைய பாவம் அப்படியே சூழ்ந்து கொண்டது. நாம் சொல்லுவோம்ல, இப்படி எல்லாமா பாவம் பண்றது, இப்படி எல்லாமா செய்யறது. சில பேர் இருப்பான் 10 தரம் விபச்சாரம் பண்ணிருப்பான், ஊருக்கே தெரிஞ்சிருக்காது, ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காரு. சில பேர் இருப்பான் ஒரு தடவை பாவம் செஞ்சிருப்பான், முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த ஒரு தடவை செஞ்சவனுக்கு 10 தரம் தப்பு பண்ணவன் என்ன பேசுவான்? நாக்கில் வல்லுப்படாம இப்படி எல்லாமா நடந்துக்கிடுவாங்க. மாமியார் மருமகளை பார்த்து பேசுற மாதிரி பேசுற காட்சியெல்லாம் பார்ப்பீங்க. என்ன நினைக்கணும் தெரியுமா? மனிதன் தவறு செய்து விட்டான், தண்டிக்கப்பட்டு விட்டான், தண்டிக்கப்பட்டு விட்டால் முடிந்து போய்விட்டது. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது இந்த அளவுக்கு தான் இருக்க வேண்டும். அதைத்தான் சஹாபாக்கள் ஒரு சாரார் இப்படி பேசுகிறார், இன்னொரு சாரார் சொல்லுகிறார்கள், மாயிஸ் இப்னு மாலிக்கை போன்று தௌபா செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. உண்மையிலே இருக்க முடியாது தானே? தௌபா பலவிதம் இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு தேடுவது, இது மாதிரியான பாவங்களுக்கு தான் தவறுதான் செய்தேன், என்னை தண்டியுங்கள் என்று சொல்லி தண்டனையை கேட்டெடுப்பது இருக்கிறதே, இந்த தௌபாவை விட ஒரு தௌபா இருக்குதா? சஹாபாக்கள் வியந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வருகிறார்கள். வந்து சபையில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஊருக்குள்ள பேசிக்கொண்டிருக்கிற இந்த 2 விதமான பேச்சுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் விசாரித்து விட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் மாயிஸ் இப்னு மாலிக்காக தௌபா செய்யுங்கள், அவருக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவரை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று பிழை பொறுக்க தேடுகிறார்கள். தேடிய பிறகு சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாயிஸ் இப்னு மாலிக்கை பற்றி சில பேர் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், ஆனால் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த பாவ மீட்சி இருக்கிறதே, அதை ஒரு சமூகத்துக்கு பிரித்து கொடுத்தால் போதுமாகிவிடும். ஒரு சமூகத்துக்கே பிரித்து கொடுத்தா அவங்க அத்தனை பேர் பாவமும் மன்னிக்கப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற மக்களுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான வார்த்தையை அந்த சமூகத்துக்கு மத்தியில் சொல்றாங்க. இது சொல்லப்படலன்னு வைங்களேன். சஹாபாக்கள் பேசியதோடு மாத்திரம் நின்றிருந்தால் இன்றைக்கு நாம் என்ன பேசுவோம் தெரியுமா? ஒரு சாரார் அப்படி பேசினார்கள், ஒரு சாரார் இப்படி பேசினார்கள் என்றதோடு நின்று கொண்டிருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த 2 சாரார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். என்ன முற்றுப்புள்ளி? அவர் செய்த அந்த தௌபாவை போன்று யாரும் தௌபா செய்து விட முடியாது. அந்த தௌபாவை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரித்து கொடுத்தால் அத்தனை பேருக்கும் அது போதுமாகிவிடும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு நான் ஒரு குற்றவாளி தான், என்னை பொறுத்து கொள்ளுங்கள் என்று நேரடியாக வந்து மாயிஸ் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. இது நடந்து கொஞ்ச நாள்ல ரசூலுல்லாஹ்ட்ட இன்னொரு பெண்மணி வருகிறார்கள். வந்து என்ன கேட்குறாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உன்னை ஏன் தூய்மைப்படுத்தணும், போய் பாவ மன்னிப்பு தேடு அப்படின்னு சொல்லி இந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி அவங்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்லுகிறாள்,
நீங்கள் மாயிஸ் இப்னு மாலிக்குக்கு சொன்னதை போன்று எனக்கு சொல்ல நினைக்கிறீர்களா? ஆமா, அப்படித்தான் சொல்ல நினைக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொன்னதோடு அவர் சொல்லுகிறார், நான் விபச்சாரம் செய்து கர்ப்பம் தரித்திருக்கிறேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆந்தி, நீதானா அந்த பெண்மணின்னு கேட்கிறாங்க. மாயிஸ் இப்னு மாலிக் யாரோட விபச்சாரம் செஞ்சாங்களோ அந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி. மாயிஸ் இப்னு மாலிக் தன்னுடைய பாவக்கரையை இந்த உலகத்திலேயே தீர்த்து விட்டு மரணித்து விட்டார். இவங்களுக்கு அது நடக்கல. இவங்களுடைய மனசு உறுத்துது. நாம மட்டும் அல்லாட்ட மாட்டிக்கிற வேண்டி வருமே, குழந்தைய வேற சுமந்துக்கிட்டு இருக்கிறோமே. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த பெண்மணிக்கு சொல்லுகிறார்கள், நீ குழந்தையை சுமந்திருக்கிற காரணத்தினால் உன்னை இப்போது தண்டிக்க முடியாது, தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கிற நேரத்தில் சிச்சுவேஷனையும் கவனத்தில் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் அதைத்தான் கவனத்தில் கொள்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய பன்முக ஆளுமைகளில் இறை தூதர் என்ற ஆளுமை இருக்கிறது. அது முக்கியமான ஒரு ஆளுமை என்பதற்கு ஒரு அடித்தளம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் தண்டிக்கும் போது நீ பாவம் செய்து விட்டாய் என்று ஒதுக்காமல் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, நீங்க பாவம் தான் செஞ்சிருக்கிறீங்க, தப்பு தான் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கிற காரணத்தினால் கர்ப்பம் நீங்கள் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அதுவரைக்கும் ஒரு நபித்தோழருடைய கஸ்டடியில் உதவிகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார்கள். குழந்தையை பெற்றெடுத்துட்டு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், என்னை தண்டியுங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள். யோசிச்சு பாருங்க, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட 4 தரம் ஒரு ஆணாக இருந்து என்னை வந்து தண்டியுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணாக இருந்து இந்த பெண்மணி வந்து சொல்லுகிறாள், ஒரு தடவை வர்றா, கர்ப்பிணியா இருக்கிற குழந்தையை பெற்றதுக்கு பிறகு தான் தண்டிப்பேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். குழந்தையை பெற்றெடுத்ததோட மறக்காமல் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், என்னை தண்டித்து விடுங்கள், நான் தூய்மைப்படுத்தப்பட்டு விட வேண்டும், எனக்கு இந்த உலகத்திலே தீர்வு கிடைத்து விட வேண்டும் என்று சொன்னதோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவளுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு பொறுப்பு யார் என்று கேட்கிறார்கள். ஒரு நபித்தோழர் அதற்கு பொறுப்பெடுக்கிறார். இந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? விபச்சாரியுடைய பிள்ளை என்று ஒதுக்கி வைத்து விடுவார்கள். சஹாபாக்கள் அப்படி பார்க்கல. உடனே அந்த பிள்ளையை தனக்காக எடுத்துக்கொண்டு, நான் வளர்க்கிற நபிகள் நாயகமே, இந்த பெண்மணி மறுமையில் தோற்றுவிடக் கூடாது, அந்த பெண்மணிக்கும் ரஜும் சட்டம் நிறைவேற்றப்படுகிறது, அவரும் இந்த உலகத்திலேயே தன்னுடைய குற்றத்தை தீர்த்து கொண்டார், மறுமையிலே குற்றமற்றவராக வந்து நிற்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் புரிய வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா? உலகத்திலே நிறைய குற்றவாளிகள் இருப்பார்கள். அவர்கள் குற்றம் செய்வார்கள், தவறிழைப்பார்கள். தவறிழைத்து தன்னுடைய தவறை ஒருவன் உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அந்த தவறு தொடர்பாக நாம் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனும் அல்லாஹ்வும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையாக இது இருக்கிறது. இதை ஆழமாக நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள்ல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக தன்னுடைய பணியை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதற்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு. அதாவது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பான ஒரு சம்பவம். அபூதர் அல் கிஃபாரி என்பவர் கிஃபார் குலத்தைச் சேர்ந்த, கிஃபார் என்ற ஒரு பெரிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர். அவரும் தன்னுடைய சகோதரர் உனைஸ் என்று சொல்லக்கூடியவரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு மக்காவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே வந்து தங்குகிறார்கள். தங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், வகது சல்லைத்து, நான் தொழுதிருக்கிறேன். எப்போ தொழுதிருக்கேன் தெரியுமா? முகமது நபி அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நான் தொழுதிருக்கிறேனுங்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, யாரை தொழுதீங்க? தொழுதது சரி, யாரை தொழுதீங்கன்னு கேட்கும்போது அல்லாஹ்வைத்தான் தொழுதேன். சரி, எந்த திசையில் தொழுதீங்க? ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள், பிறகு காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள். நீங்க எந்த திசையை நோக்கி தொழுதீங்க? அல்லாஹ் நாடிய திசையை நோக்கி தொழுதேன். ஏதோ அவர் கிடைக்கிற டைம்ல கிடைக்கிற திசையை நோக்கி தொழுவாராம். இஷா தொழுகை எல்லாம் நான் தொழுவேன், இரவு தொழுகை எல்லாம் தொழுவேனுங்கிறாரு. ஏதோ ஒரு விதத்தில் அவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு முறையை கடைபிடித்திருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் அவருடைய சகோதரர் உனைஸுங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மக்காவுக்கு ஒரு அலுவலா போறாரு. மக்காவுக்கு போனா அங்க முகமது நபியை பார்க்கிறாரு. முகமது நபியை பார்த்தா இவருக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம சகோதரர், நம்ம அண்ணன் எந்த வேலையை செய்கிறாரோ அந்த வேலையை தானே இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. தன்னுடைய சகோதரன்
எப்படி ஒரு ஒரு விதமான மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போன்று முகமது நபி அவர்களும் பின்பற்றி கொண்டிருப்பதை உணர்கிறார். உணர்ந்ததோட என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த உனைஸ் என்பவர் திரும்பி இவர் இருந்த இடத்துக்கு வர்றாரு. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரை பார்த்து சொல்லுகிறார், லகீத்து ரஜுலன் பி மக்கா அலா தீனிக்க, மக்காவுல உன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இன்னொரு நபரை நான் பார்த்தேன். எப்படி சொல்லியிருக்கணும்? மாற்றி சொல்லியிருக்கணும். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் முதல்ல ரசூலுல்லாவை பார்க்கல, முதல்ல அபூதர் அல் கிஃபாரியை தான் பார்த்தாரு. அதனால தான் வந்து சொல்றாரு, நான் ஒரு மனிதரை மக்காவிலே பார்த்தேன். ரெண்டாவதா ரசூலுல்லாவை பார்த்தாரு. அதை பற்றி சொல்றாரு. அவர் நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்களோ அதே மார்க்கத்தில் இருக்கிறாரு அப்படின்றதோட உடனே இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்ட அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அவர் என்ன சொன்னாரு? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி வாதிட்டு கொண்டிருக்கிறார். அவர் அல்லாஹ்வுடைய தூதரா அப்படின்றதோட திருப்பி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர்னா மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு பிரச்சாரம் பண்ணா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியணும்ல. ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவரை பைத்தியக்காரன், ஜோசியக்காரன், சூனியக்காரன் என்று சொல்லுகிறார்கள். ஓன் நிலை என்ன என்று கேட்கிறாங்க. ஊர்ல இருக்கிறவன் சொல்லட்டு, பைத்தியக்காரங்கிறான், ஜோசியக்காரங்கிறான், கவிஞர் என்கிறார்கள், உன்னுடைய நிலை என்ன என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இவர் ஜோசியக்காரரும் அல்ல. ஏன் தெரியுமா? ஜோசியக்காரர்களிடத்தில் நான் பழகி இருக்கிறேன். அவர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கும் இவர் பேசுகிற செய்திகளுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. இவர் பைத்தியக்காரரும் அல்ல, சூனியக்காரரும் அல்ல, குறிப்பாக இவர் கவிஞரே அல்ல. எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா கவிஞர்னாங்க குர்ஆனுடைய நடைய வச்சு. இவர் பெரிய உனைஸுங்கிறவர் மிகப்பெரிய கவிஞர். அவர் சொல்றாரு, கண்டிப்பாக முகம்மது கவிஞரே அல்ல. ஏன் தெரியுமா? அவரை கவிஞர் என்று அந்த மக்கமா நகரத்து மக்கள் சொல்லுகிற நேரத்தில் நான் பல கவிதைகளை மீட்டி பார்த்து விட்டேன். மனசுல மனப்பாடம், அவங்க அந்த காலத்தில் மனப்பாடம் தானே, இந்த காலத்தான கித்தாபு அல்லது சாப்பிட்டாரு. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா, முகமது நபி அவங்க சொல்லுகிற செய்திகளை எல்லாம் தனக்கு தெரிந்த கவிதைகளோடு எல்லாம் ஒப்பிட்டு அலசி விட்டார். அலசி விட்டு சொல்லுகிறார், கண்டிப்பாக அவர் கவிஞர் அல்ல. நான் அலசி பார்த்து விட்டேன். எந்த கவிஞரும் இவரை பார்த்து கவிஞர் என்று சொல்ல மாட்டார்கள். மாறாக அவர் உண்மையாளர், அந்த மக்கள் தான் பொய்யர்கள் அப்படிங்கிறாரு. அவர் உண்மைதான் பேசுறாரு. அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், மக்கள் அத்தனை பேரும் பொய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உனைஸுங்கிறவர் சொன்னதோட, சரி நீ ஊரில் இருந்துக்க, நான் போய் முகமது நபி அந்த முகம்மது என்கிறவரை நான் பார்த்து விட்டு வருகிறேன், உண்மையிலேயே அவர் இறை தூதரா இல்லையாண்டு பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வர்றாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வை சந்தித்த சம்பவம் இரண்டு செய்திகள், இரண்டு அறிவிப்புகள் விதமாக சொல்லப்படும். இந்த அறிவிப்பில், முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்பில் சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? இவர் நேர மக்காவுக்குள்ள வந்து, புதிய ஆள் தானே, மக்காவுடைய சிச்சுவேஷன் இவருக்கு தெரியலை. மக்காவில் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்பது தெரியாத காரணத்தினால ஊருக்குள்ளே வந்தது. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த புதியதொரு மதத்தை வாதிடக்கூடிய சாபி அவர் எங்கேன்னு கேட்குறாரு. சாபின்டா குர்ஆன்ல ஹதீஸ்லாம் சாபிஈன்கள் என்று ஒரு பிரிவினர் பேசப்படுவார்கள். நிறைய தஃப்சீருடைய உலமாக்கள், இப்போ இருக்கிற தற்கால உலமாக்கள் சாபிஈன்கள்டா யாருன்னு சொல்லுவாங்கன்னா நெருப்பு வணங்கியல்னு சொல்லுவாங்க. அவங்க நெருப்பு வணங்கியல் கிடையாது. ஹதீஸ்கள்ல பார்த்தீங்கன்னா சாபிஈன்டா யாரை சொல்றதுன்னு கேட்டால், சிலை வணக்கத்திற்கு மாற்றமாக இருந்த ஒரு புதிய மதத்தினர், சிலையை வணங்காதவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சாபிஈன்டாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அந்த காலத்து மக்கள் சாபின்னு தான் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? சிலை வணக்கத்துக்கு எதிராக இருக்கிறாரு. அப்படி ஒரு கூட்டம் அங்கே இருந்தாங்க. இவர் போய் ஊருக்குள்ள என்ன கேட்கிறாரு, இந்த புதுசாக ஒரு மதத்தை வாதிடுற இந்த மதம் மாதிரி இருக்கிறாராமே அவர் யாருன்னு கேட்கும்போது, கேட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யார்கிட்ட கேட்கப்பட்டுச்சோ அவன் என்ன செஞ்சான்னு கேட்டு அப்படி மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. உடனே கேட்ட அபூதர் அல் கிஃபாரிய கையை காட்டி, இந்த இருக்காரு சாபின்ட்டான். கேட்டவரே அவர் தான். கேட்டவரை காட்டி இவர் தான் சாபின்றதோட, சில பேர் இருப்பாங்கல்ல, ஏன் அடிக்கிறோம், எதுக்கு அடிக்கிறோம், அடி வாங்குறவன் எதுக்கு அடி வாங்குறான் ஒன்றுமே புரியாமல் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன் அடிக்கிறவன் அடிக்கிறவனுக்கும் தெரியா, அடி வாங்குறவனுக்கும் தெரியாது. அது மாதிரி இவர் போய் கேட்டது யார் மதம் மாறினவனு. ஆனால் அந்த ஆள் என்ன செஞ்சான், உடனே இவரையே கையை நீட்டி இவன் தான் மதம் மாறினவன்ட்டான். ஊருக்குள்ள எங்கடா முகமது நபியுடைய ஆக்களத்தன் சிக்க மாட்டானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
இவர் சிக்கினத்தோட அடி அடின்னு அடிச்சு அவரே சொல்லுகிறார், எனக்கு எந்த அளவுக்கு அடித்தார்கள் என்றால் அடித்து முடித்தவுடன் நான் எழும்பி நின்றேன், ஒரு சிகப்பு சிலை நிற்பதை போன்று இருந்தது. ஹதீஸ்ல அவர் அப்படியே சொல்றார், ஒரு சிகப்பா ஒரு சிலையை செஞ்சு நிறுத்தினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அடியை வாங்கிட்டு என்ன செய்யறாருன்னா, எப்படியாவது ரசூலுல்லாவை சந்திச்சிடணும்னு சொல்லி மக்காவுலே காத்துக்கிட்டு இருக்கிறாரு. காபத்துல்லாவுடைய திரை சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுவார். ஒரு நாள் நைட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவரோட சாப்பாடு ஜம்சம் தண்ணி தான், வேற ஒன்றும் கிடைக்காது. ஜம்சம் தண்ணியை குடிச்சுக்கிடுவாரு. குடிச்சுக்கிட்டு ஒளிச்சுக்கிட்டு இருப்பாரு, எப்படியாவது ரசூலுல்லாவை சந்திக்கணும். காபத்துல்லாவுடைய திரை சீலைக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இரவு நேரம் பார்க்கிறாரு காபத்துல்லாவில் என்ன நடக்குது. எட்டி எட்டி பார்க்கும்போது கண்ட இடமெல்லாம் சிலைதானே. இந்த சை செய்கிற இடத்துல 2 சிலை இருக்கும். அந்த 2 சிலையில 2 பொம்பளைகள் போய் வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. வணங்கிக்கிட்டு அதை என்ன செய்வாங்கன்னா, இப்போ சை செய்ய போனீங்கன்னா தொங்கோட்டம் ஓடுற நேரத்தில் சஃபாவிலிருந்து மருவாவுக்கு வெறுமனே ஓடுவோம். நடுவில் ஜம்சம் கிணறு இருக்கும், ஜம்சம் தண்ணியை பருகி கொள்வோம். இந்த மெத்தேடு மட்டும்தான் இருக்குது. மக்கா காவிரி என்ன செய்வாங்க தெரியுமா, சும்மா ஓட மாட்டாங்க, 2 திக்கில் 2 சிலையை வச்சுக்கிடுவாங்க. அங்கே போய் அவரை கும்பிட்டுக்கிறது, இங்கே வந்து இவளை கும்பிட்டுக்கிறது. இதே மாதிரி ஓடி ஓடி வருவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க ஓடிட்டு வரும்போது 2 பொம்பளையும் வரும்போது இவர் என்ன கேட்குறாரு தெரியுமா, நீங்கள் 2 பேரும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வணங்கினோம் அப்படின்ட்டு. வணங்கினீங்களா, பேசாமல் அந்த 2 சிலைக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே அப்படின்றதோட திட்டிப்பிட்டு போயிடுறாங்க. திரும்பி சுற்றி வர்றாங்க. வரும்போது ஒரு கெட்ட வார்த்தையால் திட்டுகிறார். சிலையை பார்த்து சிலையை வணங்குற கோபம் தாங்காம கெட்ட வார்த்தையால் பொறந்து வாயை திறந்தாலே இப்படி பேசுறாங்கிட்ட போய் ஒரு நல்ல வார்த்தையை எதிர்பார்க்க முடியுமா? அவங்கள்ட்ட சொல்ல முடியும். அவங்களுக்கே கோபம் வந்துருச்சு. யார்? மக்கா காவிர்களுக்கு. இப்படி போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். மக்கா காவிரே கோபப்படுகிற அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தையை அபூதர் அல் கிஃபாரி சொல்லிட்டாரு. சொன்னதோடு அவங்க கோவிச்சுக்கிட்டு திட்டுக்கிட்டே போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காபத்துல்லாவை தவாப் செய்து விட்டு வெளியிலே வருகிறார்கள். இருட்டு நேரம். இவங்க திட்டிக்கிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் யாருக்கோ திட்டிக்கிட்டு வர்றீங்களே, என்ன விஷயம் என்று கேட்கும்போது அவங்களுக்கு இவர் ரசூலுல்லாஹ்னு வாதிடுறாங்க. இருட்டு நேரம், அதெல்லாம் கவனிக்கலை. என்ன கேட்குறாங்கன்னு உடனே சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு மதம் மாறினவன் இருக்கிறான். ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வையும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மதம் மாறினவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, எங்களுக்கு கெட்ட வாரி ஏசிட்டான். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அப்படி என்ன கெட்ட வார்த்தை தான் பேசிட்டாரு சொல்லும்போது அதை எங்களோட வாயால் சொல்ல இயலாது. அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தை. உண்மையிலே அது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தான். சிலையை பார்த்து அப்படி சொல்லிடுவார். சரி போயிட்டு வாங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்க்க வர்றாங்க. வரும்போது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி போய் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு வரும்போது சலாத்தை சொல்லிடுறாரு. ரசூலுல்லாஹ் வலைக்கும் சலாம் சலாத்துக்கு பதில சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் யார்? அவர் உடனே சொல்கிறாரு, நான் அபூதர் அல் கிஃபாரி. கிஃபாரின்றதோட ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை இப்படி நெத்தியில் வைக்கிறாங்க. நெத்தியில் வச்சு அப்போ உடனே அபூதர் அல் கிஃபாரி நினைக்கிறாரு, நாம கிஃபாரி கோத்திரம்ன்றது ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கலையோ. அபூதர் அல் கிஃபாரின்னு பேரை சொன்னதோட ரசூலுல்லாஹ்வுடைய கை நெத்திக்கு போயிடும். இப்படி யோசிப்போம்ல, நீ கிஃபார் கோத்திரமா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. அது என்ன பின்னணின்னு தெரியலை. சொல்லிட்டு நான் இப்படி உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், அதுக்காகத்தான் வந்தேன், வேறொரு விஷயம் அல்ல, நீங்கள் வாதிடுகிற மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரம் சொல்லுகிறார்கள். சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றிய விளக்கங்களை எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எல்லாம் சரி, எத்தனை நாளாக மக்காவில் இருக்கிறீங்க என்று சொல்லும்போது 30 நாளாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு மாதமாக ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்காக மக்காவில் இருக்கிறாரு. 30 நாளாக எங்கே இருந்தீங்க? காபத்துல்லாவோட திரைச்சீலைக்கு பின்னாடி இருந்தேன். காபத்துல்லாவோட திரைச்சீலைக்கு பின்னாடி என்ன சாப்பிட்டீங்க? ஜம்சம் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு, நல்லா குடித்தேன், வேற ஒன்றும் எனக்கு கிடைக்கல. நல்லா இரவு நேரத்தில் ஜம்சம் தண்ணியை குடிப்பாராம். எந்த அளவுக்கு குடித்தேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, என்னுடைய வயிறுகள் எல்லாம் அந்த தொப்பை விழும்போது தடிமனாக வருமே, இது மாதிரி வந்து விட்டது, அந்த அளவுக்கு கொளுத்துட்டேன்னா ஜம்சம் தண்ணியை குடிச்சு அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஜம்சம் என்பது அல்லாஹ் அதுக்கு பரக்கத்து செய்திருக்கிறான், வயிற்றை நிரப்பக்கூடியது. ஜம்சமுக்குள்ள ஸ்பெஷலே என்னன்னா வேற ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. ஜம்சம் வந்து சாப்பாடு மாதிரி, சாப்பாட்டுக்கு பதிலாக தண்ணியை குடித்தாலே சாப்பாட்டில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் அதில் கிடைக்கும்.
சயின்டிஃபிக் ரீசனும் அதுதான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பலவிதமான ஆளுமைகளில் அடிப்படையாக ரசூலுல்லாஹ் ஆளுமையை வெளிப்படுத்திய ஒரு முக்கியமான இடம் எது என்று சொன்னால், இறை தூதராக தன்னுடைய ஆளுமையை சிறப்பாக வெளிப்படுத்தினார். இன்ஷா அல்லாஹ் நாளை அடுத்த தொடர்களில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகப்பனாராக, ஒரு குடும்ப தலைவனாக, மற்ற துறைகளில் எல்லாம் எப்படி தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தினார்கள் என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம